ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் டெக் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆர்டிக்கிள் ரைட் பண்ணது மூலமாக எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் ஆர்டிக்கிள் வெப்சைட், அதாவது ரைட் பண்ணக்கூடியது ஓக்கல் மீடியா அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓக்கல் மீடியாங்கிற வெப்சைட்டை டைப் பண்ண உடனே அந்த வெப்சைட் டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தானா ஜாயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். அதை நான் உங்களுக்கு காணிச்சிருக்கிறேன். ஜாயின் ஓக்கல் இப்படி கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு டைரெக்டாக சைன்அப் ப்ராசஸ்க்குள்ளே நம்ம என்ட்ரு ஆயிடலாம். இப்போ நம்ம வெப்சைட்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஃபஸ்ட்டு நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இமெயில், நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டு, இந்த மூணையும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணனால இப்போ டைரெக்டாக சைன்இன் பண்ணிக்கிறேன். ஆகும் இதுதான் இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு போஸ்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போஸ்ட்டை க்ரியேட் பண்ணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ ஒரு நியூ டேப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சாட் ஜிபிடி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. சாட் ஜிபிடியை லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போது 2023 ட்ரெண்டிங் டாபிக்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நிறைய ரீட்ஸ் கிடைக்கும். அப்போ தான் நம்ம ஏர்னிங் பண்ண முடியும். ஃபஸ்ட் நான் ட்ரெண்டிங் டாபிக்ஸ்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு டாப் 10 இது காணிக்குது. ஸோ இதிலேருந்தும் நீங்கள் ட்ரெண்டிங் டாப்பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது நான் இன்னொரு அல்டர்னேட்டிவ் வெப்சைட் காணிக்கிறேன், அதுலேயும் போய் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். அது இன்னொரு அல்டர்னேட்டிவ் வெப்சைட் தான் கூகுள் ட்ரெண்ட்ஸ். கூகுள் ட்ரெண்ட்ஸில் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் டைமில் நம்ம எந்த டைமில் ரியல் டைமாக இருக்கட்டும் அல்லது ஒரு பாஸ்ட் மந்தாக இருக்கட்டும், எதெல்லாம் ட்ரெண்டிங் டாப்பிங்கிறத இது கிளியராக காணிக்கும். வித் எந்த பிளேஸ், செலக்டட் பிளேஸ் அதை சூஸ் பண்ணி கரெக்டான ட்ரெண்டிங் டாபிக்ஸை காணிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் vs LSG அது ட்ரெண்டிங்காக இருக்குது. பட் நான் இதுலேருந்து இப்போ சூஸ் பண்ணல. இது உங்களுக்கு இதை யூஸ் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 வெப்சைட்டும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாட் ஜிபியிலேருந்தே ஒரு டாபிக் செலக்ட் பண்ணுறேன். அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். அது இப்போ டாப் 1 இருக்குங்கிறத 2023 இப்போ டாப் 1 இருக்குது. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதிலேருந்தே நான் ஆர்டிக்கிளை ஜென்ரேட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எந்த கஷ்டமும் தேவையில்லை. நீங்கள் ஓனாக ரைட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதுலேருந்தே நம்ம டாப்பிக்கை ஜென்ரேட் பண்ணி அதோட ஆர்டிக்கிளையும் நம்ம ஜென்ரேட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டாபிக் ஓரியன்டாக எல்லா இதுவுமே நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, கண்டிப்பாக அப்லோட் பண்ணும்போது 600 வேர்ட்ஸ் இருக்கணும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் பெருசாக நம்ம டாப்பிக்கை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், இப்போ உங்களுக்கு ஈஸியாக அது அப்ரூவ் ஆகணும்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம ஸ்பின் பாட் அப்படிங்கிற ஒரு பேராஃப்ரைசிங் டூலை யூஸ் பண்ணணும். இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட்டை இன்னமும் யூனிக்காகும். அதாவது பிளாகியரிசம் அதாவது காப்பிரைட்டை இது மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு அப்ரூவலும் ஈஸியாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அது ஸ்பின் பண்ணி தந்துட்டு, ஸோ இது யூனிக்கான கண்டென்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் கவலையே பட வேண்டாம். நான் கடைசி அதுக்கான ப்ரூஃபையும் காணிக்கிறேன். ஸோ அதிலேருந்து டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வெப்சைட்டில் போகலாம். அதாவது ஓக்கல் மீடியாவில் போய் டைட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. என்ன டைட்டில் நான் கொடுத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங். ஸோ அந்த டைட்டில் காப்பி பண்ணி அப்படியே இதில் என்டர் பண்ண போகிறேன். கொஞ்சம் டைட்டில் ஷார்ட்டாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு ரீட்ஸ் நிறைய கிடைக்கும்.
ஸோ இப்போ என்னோடய டைட்டில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஸோ இந்த டைட்டிலை கொடுத்துட்டு சின்னதாக ஒரு ஷார்ட் டைட்டில் கேட்டிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு இஷ்டமாக இருக்க மாதிரி ஒரு ஸ்லோகன் மாதிரியோ இல்லைன்னா சின்னதாக ஒரு டாபிக் மாதிரி அதை ஓரியன்டாக இருக்க மாதிரி ஒரு இதை கொடுத்துப்போம். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்லோட் இமேஜ் எதுக்கு கொடுக்கும் அப்படின்னா, இந்த போஸ்ட்டோட ஒரு தம்பனைல், இப்போ நம்ம யூடியூப்பில் தம்பனைல் கொடுக்க மாதிரி ஆர்டிக்கிளுக்கு தம்பனைல் ஒன்று வேணும் இல்லையா, அதுக்கு தான் நம்ம இதை கொடுக்குறோம். ஸோ இமேஜஸ் ஆஃப், அதாவது இது ஓரியன்டாக தானே கொடுக்கணும். அதனால் ஏஐ பற்றி ஒரு இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். அதில் வந்து இதுதான் அடுத்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இமேஜை செலக்ட் பண்ணும்போது எந்த இமேஜாக இருக்கட்டும், நீங்கள் எப்போவுமே செலக்ட் பண்ணும்போது அந்த 3 பார் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் போய் என்ன பண்ணணும், கரெக்டாக ஒரு யூசர் ரைட்ஸ் அப்படிங்கிற யூசேஜ் ரைட்ஸ் அது வந்து நம்ம கிளிக் பண்ணால் க்ரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, சில பேர் அதுக்குன்னு ஒரு ரைட், ஒரு இமேஜுக்கு ஒரு காப்பிரைட் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் அப்ரூவல் கிடைக்காது. இது நீங்கள் எந்த இதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு கண்டிப்பாக நம்ம க்ரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அதில் லோகோ ஏதோ இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். இல்லாதது தான் நம்ம காப்பிரைட் வராது. சரி, இப்போ நம்ம வோக்கல் மீடியாவில் போய் இமேஜை அப்லோட் பண்ணலாம். செலக்ட் எ ஃபைல் கொடுத்து நம்ம கேலரியில் இருக்கக்கூடிய இமேஜை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது அடுத்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும். என்னது, அடுத்த நம்ம ஸ்பின் பாட்டில் பண்ண அந்த ஆர்டிக்கலை டைரெக்டாக காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஜஸ்ட்டு ஸ்பின் பாட்டிலேருந்து அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ஜஸ்ட்டு அதை காப்பி பண்ணி ஒரு பேஸ்ட், அவ்வளோதான். ஃபஸ்ட் இந்த டாப்பிக்கான ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணி அதை டைப் பண்ணிக்கோங்க. அதை வந்து என்ன பண்ணணும், நல்ல போல்டாக நல்ல அட்ராக்டிவாக இருக்க மாதிரி ஹெட்டிங்கிற ஒரு ஹைட்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். சப்ஹெட்டிங் எழுத போகிறோம். சப்ஹெட்டிங் எப்படின்னா, அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் போல்டாக அந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஆப்ஷன்லாம் கொடுத்து அட்ராக்டிவ், எவ்வளோ தூரம் உங்களோட ஆர்டிக்கல் அட்ராக்டிவாக இருக்குதோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரீட்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம சப்ஹெட்டிங்கை அந்த மாதிரி போல்டு இல்லைனா அந்த மாதிரி சப்ஹெட்டிங்க்கு ஒரு டாட் மாதிரி கொடுப்போம். அந்த மாதிரி வந்து கொடுத்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சா நல்ல ரீட்ஸ் கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஃபைனலாக எல்லா சேஞ்சஸும் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, சேவ் சேஞ்சஸ். இந்த சேவ் சேஞ்சஸ் கொடுக்கறது மூலமாக உங்கள் ஆர்டிக்கிள் சேவ் ஆயிரும். ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் சப்மிட் ஃபார் ரிவ்யூ, இது அடுத்த ஸ்டெப். சப்மிட் ஃபார் ரிவ்யூன்னு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரிவ்யூவுக்கு போகும். அண்டர் ரிவ்யூவில் இருக்கும் நம்ம ஆர்டிக்கிள். ஸோ இந்த சப்மிட் ஃபார் ரிவ்யூ கொடுக்கும்போது என்னென்ன ஆப்ஷன்லாம் செலக்ட் பண்ணணுங்கிறத பாருவோம். இப்போது நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஆர்டிக்கிள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தது, அதாவது கம்யூனிட்டி அப்படிங்கிறது நீங்கள் ஆர்டிக்கிள் ஃபீல்ட், நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், அது எஜுகேஷன் ஃபீல்ட். ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து அதோட டேக் பார்த்தீங்கன்னா டிகிரி. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கிறது ஒரு டிகிரி உண்டு. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், இதில் தான் நம்ம ஒரு போஸ்ட்டில் எப்படி $1000 ஏர்ன் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சேலஞ்சஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சேலஞ்சஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு சென்சேஷனல் டாபிக், அதாவது போயம், ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி, அது நல்ல க்ரியேட்டிவ்னஸோடு எழுதுனீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட்டுக்கு $1000, $500 அந்த மாதிரி ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட க்ரியேட்டிவ் லெவலை பொறுத்து அவங்க செக் பண்ணுவாங்க. உங்கள் யூனிக் கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிராண்ட் ப்ரைஸ் $1000 கூட கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வின்னர்ஸ் இருக்காங்க. ரீசன்ட் வின்னர்ஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கிராண்ட் ப்ரைஸை வின் பண்ணவங்க. ஆனால் நிறைய வின்னர்ஸும் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம அதில் என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராண்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ளேஸ், 10 ரன்னர்ஸ் அப், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது பார்த்துக்கோங்க. அதோட கண்டிஷன் எல்லாமே இவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் என்ட்ரு ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் வேணும். என்ன அக்கௌண்ட்டு? V+ அக்கௌண்ட்டு. ஓ மை காட், தப்பா. இப்போ நம்ம V+ அக்கௌண்ட்டும் பார்க்கலாம். அது கூடவே நம்ம ஒரு எப்படி ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்க, சாதாரணமாக போஸ்ட் போட்டு எப்படி ஏர்ன் பண்ணுறோங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேலெட்டை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா ஏர்ன் பெர் ரீட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரீட்ஸ்க்கு $3.80 கிடைக்கிது. அப்போது உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் கிடைக்குதோ அதை பொறுத்து உங்கள் ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை சில டிப்ஸும் கொடுத்துருப்பாங்க, அதையும் உங்களுக்கு வேணுன்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம
வி ப்ளஸ், அதாவது வி ப்ளஸ் அக்கௌண்ட்டுங்கிறத சொன்னோம்னா அது வந்து எப்படி அதோட யூஸ் என்ன, அது வேணுமா வேண்டாமாங்கிறத நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னது. ஃபஸ்ட்டு வோக்கல் ப்ளஸ் அங்கே மேலே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வோக்கல் ப்ளஸ். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வோக்கல் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். என்ன இந்த வோக்கல் ப்ளஸோட பெனிஃபிட்ஸ் எல்லோரும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இது இல்லாமலே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் இதை பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு மெயிலிருந்து. என்ன அப்படிங்கிற பார்ப்போமா, யுவர் ஸ்டோரி ஹேஸ் பீன் பப்ளிஷ்ட். நம்மளோட கண்டென்ட் யூனிக்காக இருந்தனால வித்தின் 7 minutes நமக்கு மெசேஜ் அனுப்பிட்டாங்க, யுவர் ஸ்டோரி ஹேஸ் பீன் பப்ளிஷ்ட்.